தமிழக அரசு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை உருவாக்கி நாட்டிற்கு முன்னோடி மாநிலமாக திகழ வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிருந்தா காரத், மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய பிருந்தா காரத், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு சமநிலை அல்லாத நிலையை பாஜக உருவாக்கி வருகிறது என்று தெரிவித்தார். சாதிய கட்டமைப்பு, சாதிய கொடுமைகள் தொடர வேண்டும் என பாஜக நினைக்கிறது. அதன் காரணமாகவே சாதிய பிரச்சினைகள் குறித்து பாஜக பேச முன்வரவில்லை என்றும் கூறினார். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்துள்ள சாதி மறுப்பு திருப்பணத்திற்கான ஆதரவு திட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக அரசு சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டத்தை உருவாக்கி நாட்டிற்கு முன்னோடி மாநிலமாக திகழ வேண்டும் என்றும் கூறினார்.